இன்னைக்கு நம்ம Google Pixel 9 Pro Fold இருக்கு, Samsung Galaxy Z Fold 7 இருக்கு. இந்த ரெண்டுமே பார்த்தா டாப் அண்ட் ஃபோல்டபிள் flagship phones. சோ இதுல எது பெஸ்ட்ன்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இத நீங்க பார்க்கறப்ப உங்களுக்கு தோணல இது ஒரு ரீசனபிளான கம்பேரிசனா இருக்காது அப்படினே. ஏன்னா Google பாத்தீனா போன வருஷம் ரிலீஸ் ஆன போன், Samsung பாத்தீனா ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன போன். இருந்தாலும் ஃபோல்டபிள் போன் வாங்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் போறப்ப நம்ம Google Pixel சைடு போலாமா இல்லனா Galaxy Z Fold சைடு போலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நாங்க மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப யார் யாருக்கு எந்த போன் கரெக்ட்டா செட் ஆகும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் சிவா, என் பேர் மாயா. இது SM டெக் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வணக்கம் போல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ எடுக்கிற போனை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு போனை கொடுத்து ஹெல்ப் பண்ணனால நம்ம காசு வாங்காம ப்ரோமோட் பண்றோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க Samsung Galaxy Z Fold 7 போனை வாங்கணும், அதுவும் கம்மியான பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் 3 நாள் மட்டும் யூஸ் பண்ண சீல்டு கட் போனான இந்த போனை, அதுவும் 512GB வேரியன்ட் 1,39,000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். இதோட ஒரிஜினல் பிரைஸ் Flipkartல பார்த்தீங்கன்னா 1,84,000 ரூபாய் இருக்கு. சீல்டு கட்னால பார்த்தீங்கன்னா 1,39,000 ரூபாய்க்கு அனிஸ் மொபைல் தர்றாங்க. அது இந்த போன் மட்டும் கிடையாது, Google Pixel 9 Pro Fold செகண்ட் ஹேண்ட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் வெறும் 80,000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். அது இந்த ரெண்டு போன் மட்டும் கிடையாது, நீங்க எந்த டாப் அண்ட் போனை புதுசா வாங்கினாலும் சரி, சீல்டு கட் போன் வாங்கினாலும் சரி, தாராளமா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கடைக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சைஸ் அண்ட் வெயிட்ல இருந்தே போயிடலாம். Samsung Galaxy Z Fold 7 இருக்கு பாத்தீங்கன்னா அது செம்ம லைட் வெயிட்ங்க. ஏன்னா அதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 215 கிராம் தான். ஆனா Google Pixel 9 Pro Fold பாத்தீங்கன்னா 257 கிராம். அதை பிடிக்கிறப்ப நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நல்ல வெயிட்டாவே இருக்கு. ஆனா Samsung பாத்தீங்கன்னா பிடிக்கிற வெயிட்டத்துல செம்ம லைட் வெயிட்டா இருக்கு. இத கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு நாங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஐபோன் இருக்கு பாத்தீங்கன்னா iPhone 16 Plus யூஸ் பண்றோம். அந்த போன் இத யூஸ் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா அது சங்க கட்டி மாதிரி தெரியுதுங்க. சோ அந்த அளவுக்கு செம்ம லைட் வெயிட்டா Samsung உருவாக்கிருக்காங்க. அது உண்மையிலேயே செம்ம பெஸ்ட். சோ வெயிட் வைஸ் பார்க்கறப்ப நீங்க Samsung Z Fold 7 க்கு போறது பெஸ்ட்ங்க. அது சைஸ் சைடு போனா நீங்க Fold போன் வாங்கனாலும் அது ரெகுலர் போன் மாதிரி ஈஸியா பைக்ல வச்சிட்டு எடுத்துட்டு போனா அப்படினா Fold 7 தான் பெஸ்ட். ஏன்னா இந்த ரெண்டு போனையும் சைடு பை சைடா வச்சு நாங்களே காட்டுறோம், நீங்களே பாருங்க Samsung எவ்வளவு தின்னா இருக்கு அப்படின்னு. இது சைஸ் மட்டும் கிடையாது, டிஸ்ப்ளே சைடு போனாலும் கவர் டிஸ்ப்ளே எடுத்து பார்த்தாலும் Samsung தான் கிளியர் கட் வின்னர். ஏன்னா Samsungோட கவர் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே, ஆனா அதே Googleோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.3 இன்ச் OLED டிஸ்ப்ளே. சோ நீங்க Samsung போனை யூஸ் பண்றப்ப எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்ப்ளே இருக்கத நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆனா Google Pixel சைடு போனோம்னா நம்ம Fold போன் தான் யூஸ் பண்றோம், ரெகுலர் போன் யூஸ் பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா Google Pixel சைடுல போனோம்னா டிஸ்ப்ளேவை தாண்டி சைடு ஃப்ரேமே ஃப்ரண்ட்ல நல்லாவே தெரியும். சோ கவர் டிஸ்ப்ளே வைஸ்ல Samsung கிளியர் கட் வின்னர். அடுத்து இன்னர் டிஸ்ப்ளே சைடு வந்து அப்படினா ரெண்டுமே பார்த்தா 8 இன்ச் டிஸ்ப்ளே தான். ஆனா இருந்தாலும் பார்த்தா Samsungல வழக்கம் போல LTPO AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ஆனா Google Pixel பார்த்தா LTPO OLED டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, Samsungோட டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. அதோட குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது, டாப் நாச்சா இருக்கும். அதுக்காக Google Pixel நல்லா இருக்காது அப்படினா சொல்ல முடியாது. Google Pixelோட டிஸ்ப்ளேவும் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம கிளாரிட்டி வைஸ் பார்க்கறப்ப Samsung ஒரு ஸ்டெப் அகடா தான் இருக்கு. இருந்தாலும் பீக் பிரைட்னஸ் அப்படினு சொல்லிட்டு போறப்ப Pixelோட பிரைட்னஸ் பார்த்தா கொஞ்சம் ஹையர் வேல்யூ இருக்க மாதிரி தியரிட்டிக்கலா சொல்றாங்க. அதாவது 2700 நிட்ஸ் Pixel Pro Foldல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது Samsung சைடு போனா அப்படினா பீக் பிரைட்னஸ் 2600 நிட்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா இந்த ரெண்டு போனையும் சைடு பை சைடு வச்சு வீடியோ பார்க்கறப்ப எங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சுனா Samsungோட டிஸ்ப்ளே தான் பிரைட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சே தவிர Googleோட பிரைட்னஸ் பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தாங்க தெரிஞ்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த ரெண்டு போனையும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா எதோட பிரைட்னஸ் நல்லா இருக்கும்ன்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சரியா? சோ இன்னர் டிஸ்ப்ளே வைஸும் பார்த்தோம் அப்படினா Samsung ஒன் ஸ்டெப் ஆகட்டா ஜெயிக்க தான் செய்யுது. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் சைடு வந்தோம் அப்படினா ரெண்டுமே 120 Hz தான், ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்டா தான் இருக்கு. நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தா வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா என்னதான் ரெஃப்ரெஷ் ரேட் சேமா இருந்தாலும் IP ரேட்டிங் சைடுல போனோம் அப்படினா Samsung ஒன் ஸ்டெப் அகட்டா தாங்க இருக்கான். ஏன்னா Fold 7ல பார்த்தீங்கன்னா IP48 ரேட்டிங் கொடுத்தா நம்மளால டஸ்ட் அண்ட் வாட்டர்ல ஓரளவுக்கு சேஃபா யூஸ் பண்ண முடியும். ஆனா Pixel 9 Pro Foldல IP68 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலே இத நம்ம டஸ்ட்ல அந்த அளவுக்கு சேஃபாலாம் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்காக வாட்டர்ல இந்த ரெண்டு போனையும் சேஃபா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆழமாலாம் கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாதுங்க. வெறும் 1.5 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் இந்த ரெண்டு போனையும் வாட்டர்ல யூஸ் பண்ணவே முடியும். சோ IP ரேட்டிங் வைஸ் Fold 7 தான் வின் ஆகவே செய்யுது. அடுத்து ப்ராசஸர் சைடு வந்து அப்படினா ரெண்டு போனோட ப்ராசஸருமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படினே சொல்லலாம். ஏன்னா Samsung Z Fold 7ல பார்த்தா Snapdragon 8 Elite யூஸ் பண்ணிருக்காங்க. Google Pixel 9 Pro Foldல பார்த்தா Google Tensor G4 யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸருமே டாப் நாச்சான ப்ராசஸர் தான். ரெண்டு ப்ராசஸருமே செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணி போன ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆற மாதிரி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ரெண்டுல எது ஃபாஸ்டஸ்டான ப்ராசஸர் அப்படினு பார்க்கறப்ப Snapdragon 8 Elite தாங்க ஃபாஸ்டஸ்டான ப்ராசஸர். அத நம்ம மல்டிடாஸ்கிங் பண்றப்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். Googleோட இதுல மல்டிடாஸ்கிங் செம்ம ஃபாஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாஸ்க்கும் நல்லாவே பண்ணுங்க. ஆனா இது ரெண்டு போனே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இந்த டிஃபரன்ஸ் தெரியுமே தவிர Google Pixel 9 Pro Fold மட்டும் நம்ம தனியா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படினா அந்த அளவுக்கு பெருசா டிஃபரன்ஸே தெரியாதுங்க. சோ நீங்க ஹெவி யூசர் மல்டிடாஸ்கிங் அளவுக்கு அதிகமா பண்ணுவீங்க, ஹெவியா யூஸ் பண்ணுவீங்க அப்படினா Samsung Galaxy Z Fold 7 போறது பெஸ்ட். அந்த பேட்டரி சைடு வந்து அப்படினா Pixelோட பேட்டரி பார்த்தா Samsung பேட்டரியோட கெபாசிட்டியோட கொஞ்சம் அதிகம் தாங்க. ஏன்னா Pixelல பார்த்தீங்கன்னா 4650 mAh பேட்டரி, அதே Samsungல பார்த்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி. சோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கனாலே Pixelல லைட்டா பேட்டரி பேக்கப் அதிகமா இருக்கதா நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. சோ பேட்டரி கெபாசிட்டி சைடுல வரும்போது Pixel ஜெயிச்சிரா, Samsung கீழ போயிரான். ஆனா என்னதான் இதுல Pixel ஜெயிச்சாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வைஸ் பாக்கும்போது ரெண்டு போனுமே அந்த அளவுக்கு ஃபாஸ்டான சார்ஜ் ஏறாதுங்க. இருந்தாலும்
அதுல கம்பேர் பண்ணி பாக்குறப்ப சாம்சங் பிக்சலோட கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுவான். ஏன்னா பிக்சல்ல பாத்தீங்கன்னா வெறும் 7.5 வாட்ஸ் தான் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டே கொடுத்திருக்கான். ஆனா சாம்சங்ல 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கான். சோ இந்த ரெண்டு போனை கம்பேர் பண்றப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல சாம்சங் ஜெயிச்சிரான். சோ வெயிட் சைஸ்க்கு அப்புறம் ஃபோல்ட் போன் நம்ம எடுத்தோம் அப்படினா ஃபோல்ட்ல நம்ம முக்கியமா பார்க்குற விஷயம் என்ன அப்படினா நம்ம ஃபோல்ட ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல இருக்கிற அந்த ஹிஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நடுவுல இருக்க அந்த லைன்ல பார்த்தா விரல் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படினா எதுல நல்ல கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுதுன்னா உண்மையிலேயே சாம்சங் கேலக்ஸி G Fold 7ல செம்மையா இருக்குங்க. அதுல நடுவுல இருக்கிற ஹிஞ்சே தெரியாத அளவுக்கு அழகா மேனேஜ் பண்ணி செம்மையா கிரியேட் பண்ணிருக்காங்க. லைட்டா தான் அதுல தெரியும். ஆனா Pixel 9 Pro Foldல பார்த்தா அந்த ஹிஞ்ச் நல்லாவே தெரியும். பள்ளத்துல விரல் ஏறி இறங்குறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. சோ அந்த ஹிஞ்ச் மேனேஜ்மென்ட் வைஸ் பார்க்கறப்ப சாம்சங் கேலக்ஸி G Fold 7 வேற லெவலுங்க, செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுல சாம்சங் செம்மையா ஜெயிச்சிரான். அது சாஃப்ட்வேர் சைடுல வந்து அப்படினா ரெண்டு போன்லயுமே Android 16 தாங்க. ரெண்டு போனோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனும் செம்மையா இருக்கும். அதுலயும் கூகுள் வந்து Android அவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றனாலே மற்ற போனுக்கு கொடுக்குற முன்னாடி Android அப்டேட் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க Google Pixel 9 Pro Fold புதுசா வாங்குறீங்க அப்படின்னா 1 இயருக்கு Google AI Pro ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. அது வைஸ் பார்க்கறப்ப Google Pixel வேற லெவல் தான். இருந்தாலும் நான் போன்ல எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் பண்ணனும், நிறைய ஸ்டைலிஷா வைக்கணும் அப்படின்னா சாம்சங்கோட One UI தான் பெஸ்ட். எஸ், கஸ்டமைசேஷன் வைஸ் சாம்சங் தாங்க பெஸ்ட். இருந்தாலும் ரெண்டு போன்லயுமே 7 வருஷத்துக்கு OS சப்போர்ட் கொடுக்கறனால ரெண்டு போனுமே பெஸ்ட் தாங்க. அடுத்து கேமரா சைடு வந்து அப்படினா முதல்ல செல்ஃபி கேமரா பார்க்கலாம். ரெண்டு போன்லயுமே பார்த்தா 10 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா என்னதான் ரெண்டுமே 10 மெகா பிக்சலா இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நம்ம போய் பார்த்தோம் அப்படினா செல்ஃபி எடுத்து பார்க்கறப்ப சாம்சங்கோட பிக்சல் பார்த்தா செம்மையா எடுத்து கொடுக்குறாங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆனாலும் இதோட குவாலிட்டி தான் நல்லா இருக்கு. இதோட குவாலிட்டி கொஞ்சம் கீழ தாங்க இருக்கு. அது லோ லைட்டா இருந்தாலும் சரி, லைட் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே பார்த்தா பிக்சல் டாப் நாச்சா எடுத்து கொடுக்குறான். அதுக்கு அடுத்து இந்த செல்ஃபி கேமராவோட பிளேஸ்மென்ட் அப்படின்னு வந்தோம் அப்படினா பிக்சலோட பிளேஸ்மென்ட் செம்மையா இருக்குங்க. ஏன்னா மெயின் ஸ்கிரீன்ல பார்த்தா இது டாப் கார்னர்ல கொண்டு போயிருக்கனாலயேவும் அது நமக்கு வீடியோ பார்க்கறப்ப இருந்தாலும் சரி, ப்ரௌஸ் பண்றப்ப இருந்தாலும் சரி ரொம்பலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனா அது சாம்சங்ல பார்த்தா மெயின் ஸ்கிரீனோட சென்டர்ல இருக்கனால நம்ம வீடியோ பார்க்கறப்ப லைட்டா டிஸ்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்பலாம் பெருசா டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. இருந்தாலும் அதை கொஞ்சம் கார்னர்ல கொண்டு போய் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுதுங்க. சோ பிளேஸ்மென்ட் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கறப்ப செல்ஃபி கேமரால பிக்சல் ஜெயிச்சிராங்க. அடுத்து ரியர் கேமரா சைடு போனோம் அப்படின்னா சாம்சங் தாங்க கிளியர் கட் வின்னர். ஏன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் கொடுத்திருக்கான். அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சல் அந்த அளவுக்கு பெருசா உடையாது. ஆனா கூகுள்ல பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்கான். சோ இத வச்சு பார்க்கறப்ப தியரிட்டிக்கலா நம்ம சாம்சங் வின்னர்னு கிளியர் கட்டா சொல்லிடலாம். ஆனா பிராக்டிகலா நாங்க போட்டோ எடுத்து பார்க்கறப்ப ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லைங்க. அதுலயும் சாம்சங்கோட போட்டோவோட பிக்சலோட போட்டோ தான் மெயின் கேமரால நல்லாவே இருந்துச்சு. என்ன பிக்சலோட சாம்சங்கோட மெயின் கேமரால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கனால டீடைல்ஸ் நல்லாவே தெரியுது. ஆனா டைனமிக் ரேஞ்ச் வைஸ் பார்க்கறப்ப பிக்சல் தாங்க சூப்பரா இருக்கு. அடுத்து அல்ட்ரா வைட்ல பாத்தீங்கன்னா சாம்சங் 12 மெகா பிக்சல் கொடுக்குறான். பிக்சல் பாத்தீங்கன்னா 10.5 மெகா பிக்சல் கொடுக்குறான். இந்த அல்ட்ரா வைட்ல பாத்தீங்கன்னா சாம்சங் கொஞ்சம் பிக்சலை விட அகட்டாவே இருக்காங்க. அடுத்து நம்ம டெலிபோட்டோ சைடுல வந்தோம் அப்படின்னா கிளியர் கட் வின்னர் பிக்சல் தாங்க. ஏன்னா பிக்சல் பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஜூமே 5 டைம்ஸ் கொடுக்குறான். ஆனா சாம்சங்ல பாத்தீங்கன்னா 3 டைம் தான் ஆப்டிகல் ஜூமேவும். சோ கேமரா நம்ம எடுத்தோம்னா கிளியர் கட் வின்னர் பிக்சல் தாங்க. அடுத்து நம்ம கேமரால வீடியோ சைடு வந்து அப்படின்னா நம்ம சாம்சங் வச்சு பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். சோ தியரிட்டிக்கலா அது பார்க்கறப்ப உண்மையிலே செம்மையான விஷயம் தாங்க. ஆனா கூகுள் பிக்சல்ல பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும், 8K எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இருந்தாலும் வீடியோட குவாலிட்டி அப்படி நம்ம போனோம் அப்படின்னா சாம்சங்கோட பிக்சல்ல தாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லா இருக்க மாதிரி தெரியுது. சாம்சங்கோட வீடியோ கொஞ்சம் கீழ இருக்க மாதிரி தாங்க இருக்கு. அது ஏ சைடு வந்தோம் அப்படின்னா சாம்சங்கோட கேலக்ஸி உண்மையிலே டாப் நாட்ச் தான். அதுலயே முக்கியமா இதோட ஜெனரேட்டிவ் ஏஐ அடிச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த போனுமே வரலைங்க. இருந்தாலும் கூகுள் ஏஐ கம்மியா இருக்கான்னு கேட்டா கூகுள் ஏஐயும் செம்மையா தான் இருக்கும். ஏன்னா இவங்க 1 இயருக்கு கூகுள் ஏஐ ப்ரோ ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அதனாலே கூகுளோட எல்லா ஏஐயும் கூகுள் பிக்சல்ல ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நான் ஜெனரேட்டிவ் எடிட் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் தான் பெஸ்ட். இல்ல நான் கூகுள் ஏஐ ப்ரோவை தான் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு பிக்சல் தான் பெஸ்ட். அடுத்து ஸ்பீக்கர் சைடு வந்து அப்படின்னா ரெண்டு போனோட ஸ்பீக்கரும் பயங்கரமான அவசரமான ஸ்பீக்கர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் தாங்க. ரொம்பலாம் நல்லாவும் இருக்காது, ரொம்ப முக்கியமாவும் இருக்காது, பரவாயில்லாம கேட்கலாங்க, அவ்வளவுதாங்க இருக்கும். அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பிரைஸ் சைடு வந்தோம் அப்படின்னா நீங்க ஒரு லோ காஸ்ட்ல ஃபோல்டபிள் போன் வாங்கணும் அப்படின்னா கூகுள் பிக்சல் தாங்க பெஸ்ட். ஏன்னா நீங்க புது போன் வாங்கினாலே அதோட பிரைஸ் பார்த்தா 1,30,000 தான் வரும். ஆனா அதே சாம்சங் கேலக்ஸி G Fold 7 நம்ம புதுசு வாங்கணும் அப்படின்னா 1,85,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதே யூசர் போன் வாங்கணும் அப்படின்னா இது 80,000 நீங்க அன்யூஸ் மொபைல்ல வாங்கிக்கலாம். அதே மாதிரி 3 டேஸ் மட்டுமே யூஸ் பண்ண சீல்டு கட் போன் இந்த சாம்சங் கேலக்ஸி G Fold 7 நீங்க வாங்கணும் அப்படின்னா 1,85,000 போன வெறும் 1,39,000 நம்மளால வாங்கிக்க முடியும். அதாவது 40,000 கம்மியாவே வாங்கிக்க முடியும். எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தா இருக்கணும், கேமராவும் பெஸ்டா இருக்கணும், கூகுள் ஏஐ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிக்சல் தான் பெஸ்ட். இல்ல எனக்கு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய வேணும், டிஸ்ப்ளே குவாலிட்டியும் சூப்பரா வேணும், கேமராவும் 200 மெகா பிக்சல் இருக்கணும், கேலக்ஸி ஏஐ நான் நிறைய யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் தான் பெஸ்ட். சோ இந்த ரெண்டு போன்ல எதை நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ரெண்டு போன்ல எதை வாங்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த ரெண்டு மொபைல்ல ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனுஸ்போல கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.